குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படிங்கிறது விரவுதல், பரவுதல்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சு தான் கேஸஸ் ஹேவ் ஏ டெண்டன்ஸ் டு ஆக்குப்பை ஆல் த அவைலபிள் ஸ்பேஸு. இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த கண்டிப்பாக கேஸ் இருக்கும். அது என்ன ஏராக இருக்கலாம், ஆக்சிஜன் எது வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ கேஸ் அப்படிங்க பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே கேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, கேஸஸ் ஹேவ் ஏ டெண்டன்ஸ் டு ஆக்குப்பை ஆல் த அவைலபிள் ஸ்பேஸு when two non-reacting gases are allowed to mix. இப்போ ரெண்டு கேஸ் வந்து ரெண்டுமே ரியாக்ட் ஆகாது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் ஆயில் ரெண்டையுமே அது ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகாது இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று கலக்காது, மேலே எதாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே அது மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும், ரெண்டுமே ஒன்றுக்கும் இல்லை அப்படியே. அப்போ நீ என்ன பண்ணணும், என்ன இருக்கும், கீழே வாட்டர் இருக்கும், ஆயில் மேலே மேஞ்சிட்டு இருக்கும். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, when two non-reactive gases are allowed to mix, the gas molecule migrate from region of higher concentration to lower concentration. நமக்கு தெரிஞ்சது இல்லையா, ரெண்டு கேஸ் இருக்குது, ரெண்டு கேஸுமே ஈக்குவல் வச்சுருக்காங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேஸ் அதாவது ஓப்பன் பண்ணாவே வெஸ்லேருந்து ஓப்பன் பண்ணாவே என்னது எங்கே கேப் இருக்கும் அங்கே மூவிங்கில் இருக்கும் கேஸ்லாம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மைக்ரேட் ஃப்ரம் கேஸ் மாலிகுல் மைக்ரேட் ஃப்ரம் ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜியன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். சரியா. ஸோ இப்போ ரெண்டு கேஸுமே எது அதிகமாக இருக்கும் அங்கே தான் கேஸ் கம்மியாக இருக்கிறது போகும், ரெண்டுமே மியூச்சுவலாக இருக்கும். கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் விச் இஸ் இன்வால்வ் த மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸ் மாலிகுல் த்ரோ அனதர் கேஸ் இஸ் கால்டு டிஃப்யூஷன். இதுதான் டிஃப்யூஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் டிஃப்யூஷன் எஃப்யூஷன் கேட்கலாம். கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் எஃப்யூஷன் கேட்கலாம். சரிங்களா. வாட் இஸ் கிரகாம்ஸ் லா டிஃப்யூஷன் எஃப்யூஷன் கேட்கலாம். டிஃப்யூஷன் எஃப்யூஷன் எப்படியான கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ டூ நான் ரியாக்டிங் கேஸஸ் allowed to mix ஒன் another. என்ன உனக்கு கேஸ் மைக்ரேட் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதான் வந்து இந்த மைக்ரேஷன் தான் என்ன சொல்கிறாங்க, டிஃப்யூஷன் அப்படிங்கிறாங்க. எஃப்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா, எஃப்யூஷன் ஆனது ஒரு ப்ராசஸ் இன் விச் கேஸ் எஸ்கேப் ஃப்ரம் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் என்ன ஆகுது, வெளியே போகுது. எப்படின்னா த்ரூ ஸ்மால் ஹோலு, அவ்வளோதான், வெரி ஸ்மால் ஹோல். சரிங்களா. அந்த ஸ்மால் ஹோல் வெளியே போகிறது உங்களுக்கு என்ன எஃப்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டு டிஃப்யூஷன் எஃப்யூஷன் டயக்ராம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று எல்லோ கலர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அதிகமாக இருக்கிறனால ஈஸியாக அது எல்லோ கலர் வருது. எல்லோ கலர் வந்து எங்கே போகுது, ப்ளூ கலருக்கு போகுது இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்யூஷன். எஃப்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கேஸ் எதுவுமே இருக்காது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக இருக்குது. அது த்ரூ மைக்ரேட் த்ரூ ஸ்மால் ஹோல், இந்த ஸ்மால் ஹோல் வழியாக தான் உங்களுக்கு மூவிங்கில் இருக்குங்கிறாங்க. அதான் எஃப்யூஷன் அப்படிங்கிறாங்க. சரியா. அதர்வைஸ் இன்னொன்று சொல்லணும்னா diffusion effusion law சொல்கிறாங்க பாரு, கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் எஃப்யூஷன். The rate of diffusion or effusion is inversely proportional to square root of molar concentration of the molecule. எந்த ஒரு கேஸ் மாலிகுல் எடுத்தாலும் அது டிஃப்யூஷன் எஃப்யூஷன் என்னவாக இருக்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ரூட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் எஃப்யூஷன். வாட் இஸ்ன்னு கேட்குறாங்களா, லான்னு கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் எஃப்யூஷன் கேட்குறாங்க, இதெல்லாம் கிரகாம்ஸ் லான்னு கேட்குறான்னு பார்த்துக்கோங்க. வாட் இஸ்ன்னு கேட்குறேன், லான்னு கேட்குறான்னு பார்த்துக்கோங்க. சரியா. டவுட்டாக வந்து ரெண்டுமே நீங்கள் எழுதி வச்சுருங்க, எது ரைட்டோ அதுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் த கேஸு. ஸோ அதர்வைஸ் இது என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட் ஆஃப் கேஸ் ஏ, ரேட் ஆஃப் கேஸ் பி. ஏன்னா நம்ம ரெண்டு கேஸ் நான் ரியாக்டிங் டூ நான் ரியாக்டிங் கேஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏங்கிற ஒரு கேஸ், பிங்கிற ஒரு கேஸ். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்ததுனால என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் பி டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோம். சரியா. when diffusion gases are different pressure P of A, P of B. ப்ரெஷர் தான் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்னால ப்ரெஷர் ஆஃப் ஏ கேஸு, ப்ரெஷர் ஆஃப் பி கேஸ். ஓகேவா. ஸோ அப்போ அது கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. கான்ஸ்டன்ட் இந்த ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்ம எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ரேட் ஆஃப் ஏ டிவைட் பை ரேட் ஆஃப் பி ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ டிவைட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் பி டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஏ. இங்கே கொடுத்துருக்காங்க வேர் RA அண்ட் RB ஆர் த ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன், ஏ அண்ட் பி அண்ட் ஓகே ஏ கேஸ் அண்ட் பி கேஸுடைய ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து MA and Bங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கேஸஸ். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சம்பளம் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது சார். என்னது, an unknown gas diffuse at a rate of 0.5 times that of nitrogen gas and the same. சரியா. ஒரு அன்னோன் கேஸ் அது என்னன்னு தெரியல, அது என்ன இருக்குது, டிஃப்யூஸ் ரேட் ஆஃப் 0.5 times that of nitrogen. நைட்ரஜனை விட 0.5 times வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. சரியா.
என்ன கண்டிஷன், சேம் கண்டிஷன். என்ன சேம் கண்டிஷன்? சேம் கண்டிஷன்னா ப்ரெஷர் அண்ட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த அன்னோன் கேஸு. ஸோ அன்னோன் கேஸ் பார்த்தா நைட்ரஜனை விட 0.5 டைம்ஸு டிஃப்யூஸ் ஆகுது. சரி, அதனுடைய என்ன கண்டிஷன்? அதே சேம் கண்டிஷன். நைட்ரஜன் என்ன கண்டிஷன்? அதுதான் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அது மோலார் மாஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் நமக்கு என்னது? ஃபார்முலா என்னது? RA டிவைட் பை RB இல்லையா? ஸோ RA divided by RB equal to square root of MB divided by formula rate RA divided by RB equal to square root of MB divided by MA இல்லையா? ஸோ இப்போ MAங்கிறது என்ன எடுத்துக்கிறாங்க? அன்னோன் கேஸ் எடுத்துக்கிறாங்க. பிங்கிறது நவுன் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல RAங்கிறது என்ன எடுத்துக்கலாம்? அன்னோன். RBங்கிறது நைட்ரஜன் எடுத்துக்கலாம். இங்கே MBங்கிறது நவுன் நைட்ரஜன், MAங்கிறது அன்னோன் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அன்னோனுக்கு வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ டிஃப்யூஸ் ஆகுதுங்கிறாங்க? 0.5 டைம்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று தான். வேல்யூ நைட்ரஜனுக்காக 1. ஸோ 0.5 வச்சுக்கிறாங்க. ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு? 14. N2 கொடுத்துருக்க 28 கிராம் மோல் இன்வர்ஸ். சரியா? டிவைடட் பை அன்னோன் மாஸ் ஆஃப் அன்னோன்னு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளை பண்ணால் ஸோ 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. 2 பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். இங்கே 0.5 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். சரி, அப்போ 0.5 ஸ்கொயர்னா 0.25 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மாஸ் ஆஃப் அன்னோன் டிவைட் ஈக்குவல் டு 28 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைட் பை 0.25 கிராமு. ஸோ இந்த 0.25 கிராம் நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணாலும் சரி, லாக் போட்டாலும் சரி. இப்போ லாக் எடுத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் லாக் எடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ 28 லாக் எடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் 28 லாக் எடுக்கலாம்? இங்கே டிஜிட் 2 டிஜிட் இருக்கு இல்லையா? ஸோ 2 டிஜிட் இருக்கும்போது -1. அப்போ 1.28 நேரம் 28 லாக் 28 நேரம் 0வில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? உங்களுக்கு 4472 வரும். 1.4472. அதுக்கடுத்து கீழே எனக்கு நியூமரிக் டிஜிட் நியூமரிக் வேல்யூ இல்லையா? அப்போ என்ன வரும்? -1. அப்போ பார் 1 பாயிண்ட்டு. அதே 25 நேரம் 0வில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 3979. ஸோ என்ன பண்ணும்? டிவைடில் இருக்கிறனால சப்ராக்ட் பண்ணிக்கணும். 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 13. 13ல் 9 போச்சுன்னா 4. சரி, 12ல் 9 போச்சுன்னா 3 இல்லையா? அடுத்தது 16 -7 9. 3 13 - 9 4. 3 - 3 0. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 2. இப்போ 2.0493 வரும். சரியா? இப்போ இதுக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். என்ன பண்ணுவோம்? ஆன்டிலாக் எடுக்கும்போது டிஜிட் முன்னாடி இருக்குது அப்படியே 10 பவருக்கு போயிடும். ஸோ இப்போ 10 to the power of 2 வச்சுக்கிறோம். இப்போ என்னது? ஆன்டிலாக்கில் 0.0 நேரம் 9ல் பார்க்குறீங்க, மீன் டிவிஷன் 3 பார்க்குறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.111 கிடைக்கும். 1.119 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன அது மீன் டிவிஎஸ் 1 போட்டிங்கன்னா 2ஆக மாறும் இல்லையா? ஸோ அப்போ 1.12 இன்ட்டு 10 to the power of 2 வரும். இந்த 2 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 1112 கிடைக்கும் சார். சரியா? 112 கிராம் மோல் இன்வெர்ஸ்னு கிடைக்கும். சரியா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டிவ் ரிசல்ட் பாருங்கள். A flammable hydrocarbon gas of particular volume is found to diffuse through the small hole in 1.5 minutes. சரி, ஒரு ஹைட்ரோகார்பன் எரியக்கூடிய ஹைட்ரோகார்பன் எவ்வளோ ஸ்மால் டிஃப்யூஸ் ஆகுது எவ்வளோ ஸ்மால் ஹோல் 1.5 மினிட்ஸில் டிஃப்யூஸ் ஆகுது. அண்டர் த சேம் கண்டிஷன் இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் ப்ரோமின் வேப்பர் டேக் பிளேஸ் 4.73 மினிட்ஸு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னது ஹைட்ரோகார்பன் 1.5 மினிட்ஸ் தான் டிஃப்யூஸ் ஆகுது.
அதே கண்டிஷனில் ப்ரோமின் கேஸில் 4.73 மினிட்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. Calculate the molar mass of the unknown gas and suggest that what is the gas might be. சரி, ப்ரோமின் வாட்டர் கொடுத்துறாங்க. சரி, ப்ரோமின் வாட்டர் வந்து அன்னோன் கேஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஹைட்ரோகார்பன் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அது 1.5 மினிட்ஸில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அதே கண்டிஷனில் ப்ரோமின் வாட்டர் எவ்வளோ 4.73 மினிட்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இப்போ என்னது, அது அந்த அன்னோனுடைய வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதை இப்போ பார்ப்போம். அது கொடுத்துறாங்க பாருங்கள். given that molar mass of bromine water 159.8 கிராம் மோல் இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், டைம் ஃபஸ்ட்டு என்னது 1.5 மினிட்ஸில் வந்து போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ T1 எடுத்துக்கிறீங்க. ப்ரோமின் வந்து எவ்வளோ போகுது உனக்கு 4.73 மினிட்ஸ், அதை T2 எடுத்துக்கிறீங்க. கேஸ் ஹைட்ரோ கார்பன், இன்னொன்று ப்ரோமின் வாட்டர் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம சிம்ப்ளை பண்ண சார். ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ரேட் ஆஃப் ப்ரோமின் வாட்டர் எவ்வளோ வேகமாக டிஃப்யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு என்னது டைம் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் டிவைட் பை ப்ரோமின் வாட்டர் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, RA டிவைட் பை RB ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் B டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஏன்னு வருமா? ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா இப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும் இல்லை? அப்போ 4.73 டிவைட் பை 1.5 மினிட்ஸ் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நமக்கு வேலை கிடைக்குது, 3.15 மினிட்ஸ் நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னது ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் டிவைட் பை ரேட் ஆஃப் ப்ரோமின் வாட்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோமின் வாட்டர் பை மாஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். நமக்கு மாஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அது அன்னொன்று ஏ வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் அடுத்தது. இப்போ 3.15 வந்துச்சு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 159.8 கிராம் மோல் இன்வெஸ்ட் பை மாஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். அந்த ஹைட்ரோ கார்பன் மாஸ் நமக்கு என்னென்னு தெரியுது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சிம்ப்ளை பண்ண ஆன் டேக் போத் சைடு ஸ்கொயர் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணோன்னா இங்கே ஸ்கொயர் வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ 159.8 டிவைட் பை 3.15 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ அதுக்கு லாக் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3.15 லாக் எடுக்கலாமா? அது ஸ்கொயர் பண்ணி 2 டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இப்போ 3.15 லாக் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 - 1 0 ஆயிரும். அப்போ 0 பாயிண்ட்டு இப்போ 31 நேரம் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா 31 நேரம் ஃபைவ்ல 4983 வரும் சார். 4983 வரும் சார். சரி, அதேமாரி என்னென்னு போட்டிங்கன்னா 2 டைம் இல்லையா? 0.4983. ஸோ பார்த்தீங்கன்னா 3 + 3 6, 8 + 8 16க்கு 6 - 1 19 1 9 0.996 நமக்கு வரும் இல்லையா? 0.996 வருது. ஸோ இப்போ இது வந்து என்னது, இது டினாமினேட்டரில் இருக்கிறது இல்லையா? டினாமினேட்டர் அப்படி வச்சு இப்போ நியூமினேட்டர் பாருங்கள். நியூமினேட்டர் இருக்குது 159.8 இருக்குது இல்லையா? ஸோ டிஜிட்டுக்கு அப்புறம் இந்த 3 டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால 2 - 1 3 - 1 2ன்னு மாறும். அப்போ 159.8 லாக் எடுத்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு என்னது 15 நேரம் 9லையும் மீன் டிவியேஷன் 8லையும் பார்க்கணும். 15 நேரம் 9 மீன் டிவியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2.2036ன்னு வரும் சார். சரியா? ஸோ இப்போ டிவிஷனில் டிவைடில் இருக்கு இல்லையா? ஸோ 3.15 ஸ்கொயருக்கு என்ன பார்த்துருக்கோம் நம்ம, 0.9966. ஸோ ரெண்டுமே அது டிவைடில் இருக்கிறனால மைனஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும். இப்போ 6 - 6 0 ஆயிரும். 13 - 6 என்னது 7, 9 - 9 0ன்னு வரும். இங்கே 11 2ன்னு வரும் 1. இப்போ 1.2070 வருது. 1.2070. ஸோ இப்போ ஆண்டிலாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஆண்டிலாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், என்ன பார்த்தோம் 1.2070 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஆண்டிலாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்னது 1 வந்து 10 to the power கொண்டு போயிடும் இல்லையா? பவர் 1. இப்போ ஆண்டிலாக்கில் 20க்கு நேரம் 7ல் பார்த்தீங்கன்னா 20க்கு நேரம் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், 16 1.16ன்னு வரும். 1.611 வரும். 11 இவ்வளோ கொஞ்சம்னா 16.11ன்னு வரும்.
ஸோ இதான் சார் நமக்கு வேல்யூ. அன்னோன் ஹைட்ரோகார்பன் வேல்யூ பார்த்தோன்னா மாஸோட 16.11 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹைட்ரோகார்பன் ஜென்ரல் ஃபார்முலா ஆல்கேனுக்கு CnH2n ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16 போட்டுக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? அப்போ இப்போ டெரிவ் பண்ணி கொண்டு வாங்க. ஹைட்ரோகார்பன் ஃபார்முலா பாருங்கள், CnH2n ப்ளஸ் 2. அப்போ சிங்கிறது கார்பன் வச்சுன்னு கார்பனுக்கு மாசு 12, n ஹைட்ரஜனுக்கு 1 தான் இல்லையா, 2n ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் 1 ஈக்குவல் டு 16. ஸோ என்ன கொண்டு வந்தீங்கன்னா 12n ப்ளஸ் இந்த 1 தான் 2n ப்ளஸ் 2 ஈக்குவல் 16, 14n ஈக்குவல் டு 16. இந்த ப்ளஸ் 2 அந்த வச்சுக்கோன்னா -2 மாறும் இல்லையா. ஸோ -2 இப்போ 14n/14 அப்போ n ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முலா CnH2n போட்டிங்கன்னா கார்பன் n கிட்ட 1 போடுங்க. இப்போ C1H4 வரும். ஸோ இப்போ இந்த ஹைட்ரோகார்பன் பார்த்தீங்கன்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம் சார். கரெக்டாக? ஸோ தட் ஹைட்ரோகார்பன் இஸ் CnH2n ப்ளஸ் 2க்கு C1H2 ப்ளஸ் 2 CH2 மீத்தேன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர். டீவியேஷன் ஐடியல் கேஸ் பிஹேவியர் வந்து டிவிஎஸ் ஆகுது என்னென்னு பாருங்கள். ஐடியல் கேஸ் நமக்கு PV = nRT. ஸோ இதெல்லாம் ஐடியல் கேஸ். மீதெல்லாம் பார்த்தா ரியல் கேஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் விச் இஸ் பேஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் PV = nRT அப்படிங்கிறாங்க. சரியா? postulates of kinetic theory of gas are described in the physics textbooks. ஸோ postulate கேஸுடைய பாஸ்டுலேட்ஸ்லாம் பார்த்து ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்குங்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கேஸ் கைனடிக் தியரி. கேஸுடைய மூவிங் எல்லாமே எதை பொறுத்துருக்குன்னா PV = nRT ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். assume that the individual gas molecule occupy negligible value compared to the total value of the gas and there is no attractive force between the gas molecule. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ சிலிண்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம ரூமே கொடுத்துங்க, இதில் பார்த்தோன்னா ஃபுல்லாக கேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு கேஸையும் பார்த்தோம்னா நம்ம என்னது கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறாங்க. assume that the individual gas molecule occupy negligible volume compared to the total volume of gas. இப்போ சிலிண்டருக்குள்ளே கேஸ் இருக்குன்னா அது டோட்டல் வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா, கேஸ் இவ்வளோ வெயிட் தான் இருக்குன்னு. ஆனால் அது ஒரே ஒரு கேஸ் ஹைட்ரஜனோ நைட்டு ஹீலியம் ஏதோ ஒரு கேஸ் மட்டும் எடுத்தோன்னா அது வேல்யூ என்ன கம்பேர் பண்ணும்போது அது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் கேஸுடைய வேல்யூ பார்த்தோம்னா நெக்லிஜிபிள் அப்படிங்கிறது தள்ளத்தக்கதாக இருக்கும், நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணணும்? மொத்த கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க வந்து நமக்கு தெரியாது, அந்த ஒருத்தனை பொறுத்து நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறோம், 1000 பேர் 10,000 பேர் இருக்கிற இடத்துல ஒருடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான். சரியா? ஸோ டோட்டல் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இண்டிவிஜுவல் கேஸுடைய வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் 1 அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க பிட்வீன் த கேஸ் மாலிகுல். கேஸஸ் ஹூஸ் பிஹேவியர் இஸ் consistent with this assumption under the all condition are called ideal gas. ஸோ இப்போ கேஸ் பார்த்தோம்னா எல்லா கண்டிஷன்லையுமே என்ன ஒரு கேஸாகவே இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாமல் கேஸாகவே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க, ஐடியல் கேஸ் அப்படிங்கிறாங்க. பட் இன் ப்ராக்டிஸ் அது வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது நடக்காது. பட் இன் ப்ராக்டிஸ் both these assumptions are not valid under all condition. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸாக இது வந்து எல்லா கண்டிஷனும் ஒபே ஆகாது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபேக்ட் தட் கேஸ் கேன் பி லிக்யூஃபைடு. ஸோ இப்போ கேஸ் எல்லாமே இருக்குது, தனித்தனியாக இருக்கும். இப்போ லிக்யூட் பண்ணால் நம்ம ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நம்ம கேஸ் இருக்குன்னு வச்சுக்குவேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ இந்த சைஸ் குறைக்கிறோம். அப்போ என்ன இருக்கும், கேஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ள நெருங்குமா. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா எல்லாம் ரொம்ப பக்கமாக வரும். அப்போ என்ன இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகும், அப்படிங்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பைண்ட் ஆகி என்ன லிக்விடாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறாங்க. For example, the fact that gases can be liquefied so that the attractive force exists among the molecule உள்ளே என்ன இருக்கும், உனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணா இருக்கும். கேஸ் மாலிகுல் ஒன்று கொஞ்சம் மோதி இல்லையா, மோதும்போது என்ன பைண்ட் ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன லிக்விடாக மாறும் அப்படிங்கிறாங்க மாலிகுல். ஹென்ஸ் தேர் இஸ் நோ கேஸ் விச் பிஹேவ் ஐடியலி. ஸோ அப்போ என்ன இருக்கும், எல்லாமே ஐடியல் கேஸாக இருக்காது அப்படிங்கிறாங்க அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ். சரியா? புரியுது என்னென்னு? இப்போ ஜென்ரலாக பார்த்தா கேஸ் மாலிகுல் ஒன்றுக்கு ஒன்று என்னது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. டோட்டல் வேல்யூ கம்பேர் பண்ணி நெக்லிஜிபிள் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை முன்னாடியே பார்த்தது தான் இல்லையா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்தது, கேஸ் ஹூஸ் பிஹேவியர் கான்ஸ்டன்ட் எல்லாமே எல்லா கேஸுமே இருக்கும், பட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஐடியல் கேஸ் இருக்குமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா the assumption that not but in practice both these assumptions are not valid under all conditions. For example, the fact that gas can be liquefied so that the attractive force exists among the molecule. அப்போ என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே எக்ஸி இருக்கும், அப்படிங்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பைண்ட் ஆச்சு அப்படின்னா கேஸ் எல்லாம் லிக்விடாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. and there is no gas which behave ideally, எதுவுமே எந்த கேஸுமே அந்த ஐடியலாக இருக்காது ஆல் கண்டிஷன்லையும். ஸோ அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, லிக்விடாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த கண்டிஷன்லையுமே கேஸ் வந்து லிக்விடாக மாறாது, சாலிடாக மாறாமல் இருந்துச்சுன்னா தான் ஐடியல் கேஸ் அப்படிங்கிறாங்க. பட் இங்கே என்ன பண்ணுறோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், கேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் குறைச்சோம்னா குறைக்கிறோம், இன்க்ரீஸ் வச்சுக்கோங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணே போதும், எல்லா கேஸ் மொழிக்குமே ஒன்றுக்குள்ளே என்ன மோதும்போது லிக்விடாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. த நான் ஐடியல் கேஸ் ஆர் கால் ரியல் கேஸ். அப்போ என்னது, ஐடியல் கேஸ் இல்லாத எல்லாமே என்னவாக இருக்கும், உனக்கு ரியல் கேஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஐடியல் கேஸஸ் ஆர் கால்டு ரியல் கேஸு. ஸோ அப்போ என்னது, ஐடியல் கேஸ் இல்லாத எல்லாமே என்ன ரியல் கேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா. இந்த ரியல் கேஸ் டென் டு அப்ரோச் த ஐடியல் பிஹேவியர் அண்டர் சடன் கண்டிஷன்ஸ். ஸோ ரியல் கேஸ் என்ன இருக்கும், ஐடியல் கேஸாக மாறுறதுக்கு அப்ரோச் பண்ணணும் எப்போனா சடன் கண்டிஷன் தான், அது பின்னாடி என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒன்று பார்த்தா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். ஸோ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐடியல் கேஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ பாருங்கள், டீவியேஷன் ஆஃப் ரியல் கேஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர், அதாவது ஐடியல் பிஹேவியர்லேருந்து ரியல் கேஸ் எப்படி மாறுது அதை மெஷர் பண்ணக்கூடியதான். த டீவியேஷன் ஆஃப் ரியல் கேஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். ஒரு ரியல் கேஸ் வந்து ஐடியல் பிஹேவியர் எப்படி டிவியேட் ஆகுது, இஸ் மெஷர்ட் இன் டேர்ம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் பிவி டு என்ஆர்டி. இந்த டேர்ம் தான், திஸ் இஸ் டேர்ம்ட் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு பிவி டிவைட் பை என்ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படி. ஃபார் ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் த கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா. ப்ரெஷர் வேல்யூமு டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸு, அடுத்து ஆர்டி கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இது எல்லாமே பார்த்தோன்னா 1க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஃபார் திஸ் கேஸஸ் த பிளாட் ஆஃப் இசட் வெர்சஸ் பி, அதாவது இசட் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் வெர்சஸ் ப்ரெஷருக்கு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவல் பிவி ஈக்குவல் என்ஆர்டி, அது வேல்யூ என்ன இருக்கணும், 1 இருக்கணும். இசட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா தட் கேஸ் இஸ் ஏ ஐடியல் கேஸ் அப்படிங்கிறாங்க. அதர் தென் 1 greater than 1 ஆர் லெஸ் தென் 1 இருந்ததுன்னா நான் ஐடியல் கேஸ், அது என்ன இருக்கும், ரியல் கேஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா, பிளாட் த கிராஃபு எதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்கன்னா இசட் வெர்சஸ் ப்ரெஷர், கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் வெர்சஸ் ப்ரெஷருக்கு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. should be a straight line parallel to த ப்ரெஷர் ஆக்சிஸு. ஸோ இப்போ நீங்கள் கிராஃபை பிளாட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக ஒரு பேரலாக இருக்குன்னா ப்ரெஷர் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக பேரலாக போகுது, ஸ்ட்ரெயிட் லைனாக வருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனு ப்ரெஷர் ஆக்சிஸ்க்கு ஈக்குவல் பேரலாக ஸ்ட்ரெயிட் லைனாக போச்சு அப்படின்னா அது ஐடியல் கேஸு. அதை விட மாறிச்சு அப்படின்னு டிவியேட் ஆச்சு அப்படின்னா அதான் நான் ஐடியல் கேஸ், தட் இஸ் ரியல் கேஸ்ன்னு சொல்லலாம். அதை சொல்கிறாங்க. when a gas deviate from ideal behavior, ஒரு கேஸ் வந்து ஐடியல் பிஹேவியர் வந்து டிவியேட் ஆச்சு அப்படின்னா இசட் வேல்யூ டிவியேட் ஆகுது. புரியுதா. ஸ்ட்ரெயிட் லைனு இசட் ப்ரெஷர் ஆக்சிஸ்க்கு ஈக்குவல் பேரலாக ஸ்ட்ரெயிட் லைனாக வரல அப்படின்னா அது என்ன சொல்லலாம், டிவியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். தட் இஸ் இசட் வேல்யூ வந்து 1க்கு கம்மியாகவோ அதிகமாக போச்சு அப்படின்னா அது என்னது, நான் ஐடியல் கேஸு ரியல் கேஸ்ன்னு சொல்லலாம். அதான் சொல்கிறாங்க. when a gas deviate from ideal behavior, its z value deviate from unity. அப்போ z value என்னவாக இருக்கும், யூனிட்டி 1 விட டிவியேட் ஆகுதுன்னு அர்த்தம். for all gases at very low pressure and very high temperature, the compressibility factor approach unity. ஸோ எல்லா கேஸுமே பார்த்தோம்னா லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் என்னவாக இருக்க அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஐடியல் கேஸாக இருக்கணும். தட் இஸ் வேல்யூ வந்து 1 இருக்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஐடியலி. சரியா. the plot of compressibility factor versus pressure, some common gases are shown. some common gas வந்து plot கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கிராஃபில். சொல்ல பாருங்கள். ஸோ ப்ரெஷர் அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் 0.5 1 1.5 2 கொடுத்துருக்காங்க. 100 200 300 400 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தா டாட்டர் லைனில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டுமே பார்த்தோம்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் டிவியேட்டு பாசிட்டிவ் டிவியேட்டாக போயிட்டுருக்கு. மீதி பாருங்கள்
நைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் குறைய நெகட்டிவ் டிவேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் டிவேட்டாக போகுது. பர்டிகுலர் டைமில் பார்த்தோன்னா ஐடியல் கேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னது ரியல் கேஸாக மாறிடுதுங்கிறாங்க. ஸோ அதே இது நைட்ரஜன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பல்சரி ஃபேக்டர் வெர்சஸ் ப்ரெஷர் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஃபார் நைட்ரஜன் கேஸ். சரியா? ஸோ அதே நைட்ரஜன் கேஸ் தான் என்ன வருது, கம்பல்சரி ஃபேக்டர் நைட்ரஜன் கேஸை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாட்டர் லைன் இருக்கிறது தான் உங்களுக்கு ரியல் கேஸு. சரியா? மீதியில் பார்த்தா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளூ கலராக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 220 கெல்வினில் என்ன இருக்குது, எடுத்துமே நெகட்டிவ் டிவியேஷனாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷரில் தான் உங்களுக்கு நெகட்டிவ் டிவியேஷன் பாசிட்டிவ் டிவியேஷனாக மாறுது. சரி, அதே பார்த்திங்க அப்படின்னா 400 கெல்வினில் பார்த்தோன்னா நெகட்டிவ் டிவியேஷனே கிடையாது, பாசிட்டிவ் டிவியேஷன் மட்டும் தான். 327 கெல்வினில் பார்த்தோன்னா அதுவுமே என்னது ரியல் கேஸாக இருந்துட்டு நிறைய பாசிட்டிவ் டிவியேஷனில் போகுதுங்கிறாங்க. சரியா? ஸோ இதில் பாருங்கள், when the pressure is low, the volume of a container is very large compared to the volume of gas molecule, so that the individual volume of the gas molecule can be neglected. ஸோ ஒன்றும் இல்லை சார், இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வேல்யூம் ஆஃப் கண்டெய்னர் இஸ் வெரி லார்ஜ். ஸோ இந்த சைஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சைஸுக்கு 2 கண்டெய்னர் ப்ரெஷர் வந்து குறைச்சிருக்கோம். சரியா? பெருசாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே இருக்குது அதே இங்கே இருக்குது கேஸ் மாலிகுல் தான் என்னவாக இருக்கும், இங்கே ரொம்ப ப்ராடாக இருக்கும், அட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. கம்பேர் டு இந்த when the pressure is low, the volume of container is very large. ப்ரெஷர் லோவாக இருக்குது, பெரிய லார்ஜாக இருக்குது கம்பேர் டு த வேல்யூம் ஆஃப் கேஸ் மாலிகுல். ஸோ தட் இண்டிவிஜுவல் வேல்யூம் ஆஃப் கேஸ் மாலிகுல் கேன் பி நெக்லெக்டடு. ஸோ இன்னும் ரொம்ப ப்ராடாக இருக்கனால இன்னும் டோட்டல் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது நெக்லெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன் அடிஷன் த மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் ஃபேர் அப்பார்ட் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நெக்லிஜிபிள். ஸோ ரெண்டுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, நெக்லிஜிபிள் அப்படிங்கிறாங்க. as the pressure increase. ஸோ இப்போ ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்பனா அப்படியே குறைச்சிட்டே வாங்க. ஸோ இந்த அப்படியே இந்த சைஸ் குறைச்சிங்கன்னா இந்த எல்லாமே ரொம்ப பக்கமாக வந்துடும் இல்லையா? அப்போ இன்னும் குறைச்சிங்கன்னா இன்னும் பக்கமாக வந்துடுமா, எல்லாமே இங்கேயே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுதா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க உங்களுக்கு. ஆஸ் த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பாருங்கள், ஆஸ் த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் த டென்சிட்டி ஆஃப் கேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். த மாலிகுல் ஆர் மச் க்ளோசர் டு ஒன் அனதர். சரி, அப்போ என்னது ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், மாலிகுலர் ஒன்றுக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும், ஒன்றுக்கு பயந்து லிக்விடாக மாறும். ஸோ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. இன்க்ரீஸ் த மாலிகுலர் மச் க்ளோசர் டு ஒன் அனதர், ஹென்ஸ் த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் பிகம் சிக்னிஃபிகண்ட் என்எஃப் டு த எஃபெக்ட் ஆஃப் மோஷன் ஆஃப் த மாலிகுல் அண்ட் த கேஸ் வில் நாட் பிஹேவ் ஐடியலி. ஸோ அப்போ என்ன இருக்கும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எல்லா கேஸ் மாலிகுலும் ஒன்றுக்கு அப்போ என்னது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஸ் அதிகமாகுது, பைண்டிங் ஆகுது, லிக்விடாக மாறுது. அப்போ என்ன ஐடியலாக இருக்காது அப்படிங்கிறாங்க. சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட். ஃபோர்ஸ் என்ன போதுமான அளவாக இருக்கும், அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆஃப் மோஷன் கேஸ் மாலிகுல் தட் கேஸ் வில் நாட் பிஹேவ் ஐடியல். அப்போ என்ன இருக்கும், லிக்விடாக மாறிடுச்சு, கேஸாக இருக்காது. அப்போ என்னது ஐடியல் கேஸாக இருக்காது அப்படிங்க. அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அட் ஹை டெம்பரேச்சர் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் இஸ் வெரி ஹை. இப்போ இந்த வாட்டர் எடுத்துக்கும், வாட்டர் டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு மேலே கொண்டு போனால் இருக்கும், எல்லாமே பாயில் ஆகும். பாயில் ஆகி கேஸாக மாறும் இல்லையா? At high temperature, the average kinetic energy of molecule is very high, and hence the intermolecular attraction will become significant. ஸோ இப்போ என்ன இருக்கும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்சிக்னிஃபிகண்ட் இல்லையா? ஸோ அப்போ கேஸஸ் நல்லா அதிகம், ப்ரெஷர் அதிகமாக போயிடும், ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் அதிகமாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், அது இன்சிக்னிஃபிகண்ட். ஆஸ் த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்னோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் ஆல்சோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுறோம், அப்போ ஹீட்டும் வந்து குறைஞ்சி போயிடும். அப்படிங்கும்போது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் மாலிகுல் டிக்ரீஸ் ஆகுது. மாலிகுல் ஆல்சோ டிக்ரீஸ், ஹென்ஸ் த மாலிகுலர் அட்ராக்ஷன் இஸ் என்ஹென்ஸ்டு. ஸோ மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும், கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். த டெம்பரேச்சர் அட் விச் த ரியல் கேஸ் ஒபே ஐடியல் கேஸ் லா ஓவர் த அப்ரிசியபிள் ரேஞ்சு of pressure is called boil temperature அப்படிங்கிறாங்க. சரியா? the temperature at which the real gas obey the ideal gas, real gas வந்து எப்போ ஐடியல் கேஸ் ஒபே பண்ண வைக்குதோ the temperature is called boil temperature அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரி, நோட் பண்ணிக்கோ. 1 மார்க் கேட்கலாம், இல்லை 2 மார்க் கேட்கலாம். the temperature at which the real gas obey the ideal gas law over the appreciable range of pressure is called boil temperature or boil point அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
The boil point varies with the nature of gases. Boil point கேஸை பொறுத்து boil point vary ஆகும் அப்படிங்கிறாங்க. Above the boil point of real gas Z is greater than 1. அப்போ Z உடைய வேல்யூ வந்து 1 விட அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த டாட் லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா the real gas show the positive deviation அப்படிங்கிறாங்க. Z greater than 1 இருந்துச்சு அப்படின்னா the deviation பார்த்தா positive deviation. Below the boil point real gas அப்போ real Z less than 1 இருந்ததுன்னா so the first so decrease in the Z reach the minimum and then increase with increase in the pressure. சரியா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. Decrease for Z value reaches a minimum and then increase with the increase in pressure. So it is clear that the low pressure and at high temperature the real gas became ideal gas. ஸோ இங்கே பார்த்தோன்னா low pressure high temperature real gas என்ன மாறுதுன்னா ideal gas மாறுது. இந்த உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க சார். when the real gas can act as ideal gas அப்படின்னா low pressure high temperature real gas என்ன ideal gas மாறுதுங்கிறாங்க. ஸோ compressive factor for real gas. ஸோ compressive factor real gas. இப்போ compressive factor Z எப்படி கொண்டு ரியல் கேஸுக்கு Z is equal to PV real divided by nRT சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV equal to nRT இல்லையா. ஸோ இது ஐடியல் கேஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், வேல்யூம் ஐடியல் கேஸ் வேல்யூம் V ஐடியல் வேணும் இல்லையா. ஐடியல் எடுத்து V வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், V is equal to nRT by Pன்னு வச்சுக்குவேன். ஸோ இது பாருங்கள், இந்த nRT by Pங்கிறது இங்கே ரெசிப்ரோக்கல் தான், nRT by Pங்கிறது ரெசிப்ரோக்கலாக இருக்கா. ஸோ இப்போ தலைகளாக மாற்றினா என்ன வரும், நமக்கு P by nRTன்னு வந்துடும். அப்போ V என்ன வரும், 1 by V வந்துடுமா, 1 by வரும். ஸோ அப்படியுமே என்ன பண்ணலாம், Z is equal to V real by V ideal நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ கம்பேர் த ரியல் அண்ட் ஐடியல் கேஸுக்கு கம்ப்ரசிவ் ஃபேக்டர் Z is equal to V real by V ideal, where V real is the molar mass value of real gas, V ideal is the molar value of the when it became the ideal. real gasக்கு V real அப்படிங்கிறோம், ideal gasக்கு V ideal ன்னு சொல்கிறோம். ஓகே, thank you.